Hi, hello and welcome. This is A. Charulata from Changalpat, St. Paul's. இன்னைக்கு class 11 ஓட accountancy unit 5 trial balance. ஏற்கனவே நான் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் regarding the trial balance. அது first part வந்து theory portion and the previous videoல நான் வந்து how to prepare the trial balance under the balance method and total method அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ just we will have the recap of trial balance. So this is the format for the trial balance. Serial number, name of the account, LF, debit and credit balance. At the top you have to write in the books of so and so and trial balance as on that particular date. We have to mention the date as on. Okay. So it is prepared on a particular date and the date should be mentioned in the title of the trial balance. And this trial balance are prepared with the help of the லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ். நான் ஒரு சம் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இல்லையா, ஒரு எக்ஸசைஸ் சம் நம்பர் 8, அதாவது லெட்ஜர்ல சம் நம்பர் 8 எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டேன். ஹவு வி ஹாவ் டு ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது இந்த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் டு செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் த என்ட்ரிஸ் மேட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். பேலன்ஸ் மெத்தட்ல டெபிட் பேலன்ஸ் ஆஃப் த அக்கவுண்ட்ஸ் ஆர் டு பி ரிட்டன் ஆன் த டெபிட் காலம் and credit balance of the accounts to be written in the credit column of the trial balance. In the balance method la, if the account does not have a balance அப்படினா it should be excluded. இப்போ suppose trial balance tally ஆகல அப்படினா அந்த difference இருக்கு இல்லையா, debit column and credit column, it should be taken to the temporary account called suspense account. அதாவது இமீடியட்டா நம்ம financial statement prepare பண்ணணும் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை நம்ம சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல காமிக்கிறோம். அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்மேட். இப்போ லெட்ஜரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா எப்படி பண்றதுன்ற பார்த்தாச்சு. இப்போ தே வில் பி ஆஸ்கிங் யூ கிவிங் சர்டன் அக்கவுண்ட்ஸ் அண்ட் தே வில் ஆஸ்க் யூ டு ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ். அப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எது நமக்கு டெபிட் பேலன்ஸ் எது நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். இதுக்கு வந்து நம்மளுடைய அக்கவுண்டிங் ரூல் தெரிஞ்சா நம்மளால இது ஈஸியா போட முடியும். ஓகே, நான் சொன்ன மாதிரி இது எக்ஸசைஸ்ல எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. prepare a trial balance with the following information. நேம் ஆஃப் த அக்கவுண்ட் கொடுத்து பர்ச்சேஸ், பேங்க் லோன், டெட்டாஸ், ஸ்டாக், சேல்ஸ், கிரெடிட்டாஸ், கேஷ், கேபிட்டல் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் நேம் ஆஃப் த அக்கவுண்ட்டை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனா அது வந்து நமக்கு லெட்ஜர் கிடையாது. இதை பேஸ் பண்ணி யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி போடணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நமக்கு தெரியும் எல்லா டெபிட் காலம்லயும் டெபிட் பேலன்ஸஸையும் கிரெடிட் காலத்துல கிரெடிட் பேலன்ஸையும் போடுறது தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் உடைய ஃபார்மேட். சரி, இப்போ இந்த மாதிரி அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ண சொன்னா எதெல்லாம் டெபிட் பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள் ரூல். அதாவது டெபிட் ஆல் அசெட்ஸ், expenses and losses, credit all liabilities, incomes and gains. so இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. debit all assets, நம்ம வந்து நம்மளோட ரியல் அக்கவுண்ட் உடைய ரூல் என்ன, debit what comes in and credit what goes out. அதாவது assets, ரியல் அக்கவுண்ட் மீன்ஸ் assets. so இப்போ assets டெபிட் பண்றோம், அதுக்கு ஆப்போசிட் liabilities கிரெடிட் பண்றோம். and nominal அக்கவுண்ட் உடைய ரூல் debit all incomes and gains. சோ நம்ம எக்ஸ்பென்சஸையும் லாசஸையும் நம்ம டெபிட் பண்ணும்போது என்ன பண்ணணும், கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், அதோட ஆப்போசிட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, டெபிட் அசெட்ஸ், கிரெடிட் த லைபிலிட்டிஸ், டெபிட் த எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் த இன்கம்ஸ், டெபிட் ஆல் லாசஸ் அண்ட் கிரெடிட் ஆல் கெயின்ஸ். ஓகேவா? சோ இது மட்டும் நமக்கு இந்த கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா we can easily do the trial balance. It is very very simple. ஓகே, இதை தவிர்த்து இன்னும் ப்ரிசைஸா உங்களுக்கு சிலதெல்லாம் வந்து ஒன்லி டெபிட் பேலன்ஸ் அண்ட் சிலதெல்லாம் ஒன்லி கிரெடிட் பேலன்ஸ், அது என்னங்கறத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பர்ச்சேசஸ் எப்பவுமே டெபிட், சேல்ஸ் எப்பவுமே கிரெடிட். பிகாஸ் பர்ச்சேசஸ் வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஓகே, இட் இஸ் a nominal அக்கவுண்ட். சேல்ஸ் வந்து நமக்கு இன்கம், அதனால அதை கிரெடிட் பண்றோம். ஓகே, சேல்ஸ் ரிட்டர்ன் எப்போதும் டெபிட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்போதுமே கிரெடிட். ஓகே, இந்த சேம் வே டிராயிங்ஸ் எப்போதுமே டெபிட், கேபிட்டல் எப்போதுமே கிரெடிட். இது வந்து இந்த ப்ரொப்ரைட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம். டிராயிங்ஸும் கேபிட்டலும் நம்ம என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம், கேஷ் கம்ஸ் இன்டு த பிசினஸ்னா
when the owner invest the capital அப்படின்னா cash account debit to capital account. அந்த capital account நம்ம என்ன பண்றோம், credit தான் பண்றோம். So அதனால capital credit. But when the owner withdraws some money, it is a debit. Okay. அடுத்தது receivables எல்லாம் debit, payables எல்லாம் credit. receivables அப்படிங்கிறது bills receivable, bills payables. bills receivable எப்ப நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா யாருக்காவது அவங்க கிட்ட நம்ம கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணிக்கிறதுனால ஃபியூச்சர்ல we will receive the amount. அதுதான் நம்ம bills receivable னு சொல்றோம். from the debtors we will receive the money in future. அதுதான் bills receivable. bills receivable and debit. bills payable when we have purchased under credit அப்படின்னா நம்ம we are liable to pay the amount to the creditors. அதுதான் payables. அத bills payables அப்படின்னு சொல்றோம். So bills payable வந்து liability, அதனால அது credit. receivable வந்து asset, அதனால அது debit. அதே மாதிரி தான் debtors and creditors. debtors எப்போதும் debit, creditors எப்போதும் credit. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிருந்தோம்னா அது debit, loan அப்படின்னா அது credit. bad debts debit, because bad debts நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது வரவே வராது அப்படிங்கிறது தான். நம்ம கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம் நிறைய டெட்டாஸுக்கு, அவங்க கிட்ட இருந்து சில போர்ஷன்ஸ், சில டெட்டாஸ் கிட்ட இருந்து நமக்கு வராது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம், வாரா கடன், பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா ப்ரொவிஷன் ஆன் டெட்டாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வராதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, லாஸ் அது, அதனால அதை நம்ம டெபிட்ல பண்ணிடுறோம். ஆனா இந்த ப்ரொவிஷன் ஆன் டெட்டாஸ் வந்து நம்ம கிரெடிட்ல போடணும். ஏன் போடுறோம் அப்படின்னா, இப்போ ப்ரொவிஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு அமௌண்ட்டை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் இன் ஆர்டர் டு மீட் த எக்ஸ்பெக்டட் லாஸ் ஃப்ரம் த டெட்டாஸ். ஓகேவா, ப்ரொவிஷன் ஆன் டெட்டாஸ். அப்போ என்னன்னா இந்த ரிசர்வ் நம்ம எதுக்கு எடுத்து வைக்கிறோம், அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் நம்ம எடுத்து வைப்போம். எப்போ எடுத்து வைப்போம்னா, ஏதாவது ரொம்ப கடன் நமக்கு வந்து வரவே வராதுங்கிற கடன் அதிகமா இருக்கும், நம்ம அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதான் ப்ரொவிஷன் ஆன் டெட்டாஸ். ஓகே, இது வந்து எப்போதுமே நமக்கு கிரெடிட் தான். இந்த ப்ரொவிஷன் ஆன் டெட்டாஸ்க்கு நான் ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன், when we go for the ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போகும்போது, அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ பேட் டெப்ட்ஸ் லாஸ் அது நமக்கு டெபிட், ப்ரொவிஷன் ஆன் டெட்டாஸ்ங்கிறது வந்து கிரெடிட், பிகாஸ் அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் நம்ம ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வைக்கிறோம், அதனால அதை நம்ம கிரெடிட் பண்றோம். P&L அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஆன், இது ப்ரொவிஷன் ஆன் டெட்டாஸ், ப்ரொவிஷன் ஆன் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், அது எது வந்தாலுமே இட் கம்ஸ் அண்டர் த கிரெடிட். ஓகே, ஸோ இதுதான் ட்ரையல் பேலன்ஸுக்கான ரூல். டெபிட் ஆல் அசெட்ஸ், expenses and losses, credit all the liabilities, incomes and gains. Okay, so இந்த ரூல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா it will be much easier to do the sum. இப்போ நம்ம வந்து சில அக்கவுண்ட்டை கொடுத்து first we will classify them into debit and credit. Okay, so இது வந்து state whether the balances of the following accounts should be placed in the debit or the credit column of the trial balance. இப்போ நம்ம just we are going to classify into debit and credit. இதுக்கான ரூல்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, debit all assets, expenses and losses, credit all liabilities, incomes and gains. ஸோ அதை வந்து அசட்டா, லைபிலிட்டியா, எக்ஸ்பென்சஸா, இன்கமா, லாஸா, கெயினா அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா we can easily place them into debit or credit column. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். கேரேஜ் அவுட்வர்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து ஃபேக்டரிக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கோ இல்ல அதுல இருந்து வெளியில எடுத்துட்டு போறதுக்கோ இல்ல உள்ள எடுத்துட்டு போறதுக்கோ நம்ம பண்ற செலவு தான் அந்த கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அண்ட் கேரேஜ் இன்வர்ட்ஸ். அது ரெண்டுமே நமக்கு எக்ஸ்பென்சஸ். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அண்ட் கேரேஜ் இன்வர்ட்ஸ். எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்ன பண்ணணும், டெபிட் தான் பண்ணணும். ஓகேவா, சோ கேரேஜ் அவுட்வர்ட் இஸ் ஆல்சோ டெபிட், carriage inward is also debit. Okay, sales நமக்கு எப்பவுமே credit. நமக்கு தெரியும் இல்லையா, cash comes into the business. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணோம்னா cash account debit to sales account. அப்போ சேல்ஸ் எப்பவுமே credit, அதுக்கு ஆப்போசிட் purchases எப்பவுமே debit. பேட் டெப்ட்ஸ் அப்படிங்கிறது வரவே வராது நமக்கு, அது நமக்கு வந்து லாஸ் எல்லாத்தையும் நம்ம டெபிட் பண்ணணும்.
கெயின் எல்லாம் கிரெடிட் பண்ணணும் இல்லையா, இது லாஸ், அதனால டெபிட் பண்றோம். இப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட், கமிஷன் அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா அவங்க வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம டெபிட் சைடில் போட்டுடலாம். பட் ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி பெய்டு, ரிசீவ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா, பெய்டு அப்படின்னா நமக்கு தெரியும் அது எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ் எப்பவுமே டெபிட், ரிசீவ்டு அப்படின்னா அது இன்கம், இன்கம் எப்பவுமே நமக்கு கிரெடிட். அடுத்தது அது அதே மாதிரி தான் டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னா நமக்கு வந்திருக்கு அது இன்கம், இன்கம் எப்பவுமே நமக்கு கிரெடிட். கேபிட்டல், கேபிட்டல் எப்பவுமே நமக்கு கிரெடிட் இல்லையா, அதாவது கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல், ஓனரோடைய கேபிட்டல் அதை நம்ம கிரெடிட் தான் பண்ணுவோம். அதனால கேபிட்டல் கிரெடிட், டிராயிங்ஸ் எப்போதும் டெபிட், இது ரெண்டும் ஓனர் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது சேல்ஸ் எப்பவுமே நமக்கு கிரெடிட், பட் சேல்ஸ் ரிட்டர்ன் எப்பவுமே நமக்கு டெபிட். பர்ச்சேசஸ் எப்பவுமே நமக்கு டெபிட், பட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்பவுமே நமக்கு கிரெடிட். ஓகே, இப்போ இது நம்ம கிளாசிஃபை பண்ணியாச்சு. இது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா we can easily do the trial balance by placing the amount in the debit column and the credit column. Okay, this is the clue. இந்த paid, received அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்தா நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸா இன்கமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, this is the solution. This is given in your textbook. Okay, hope you are clear with this. Next videoல நம்ம exercise sums போட ஆரம்பிக்கலாம். ஓகே.